வணக்கம். இன்னைக்கு ஒரு பழமொழி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. பாட்டி பேரனோட முன்வாசல்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்களாம். அப்போ பேரன் வந்து எறும்ப பிடிச்சு தான் வாயில போட இருந்தானாம். உடனே பாட்டி அதட்டுனாங்களாம். "ஏன்டா எறும்ப தின்ற?" அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே இந்த பையன் சொன்னான், "என்ன பாட்டி தெரியாத மாரி கேட்கிறீங்க? உனக்கு பழமொழி தெரியாதா? எறும்பு தின்னா கண் பார்வை தெரியும். அப்படித்தானே எல்லாரும் சொல்லுவாங்க. எனக்கு நல்லா கண் பார்வை தெரியணும்." அப்படின்னு பேரன் சொன்னானாம். இத கேட்ட பாட்டி, "ஐயோ! அசடு இங்க வா நான் சொல்றேன்." அந்த காலத்துல சின்ன சின்ன உயிர்களுக்கு சாப்பாடு குடுக்கும் விதமா கோலத்த ஆரம்பிச்சாங்க. அதுவும் அந்த கோலம் அரிசி மாவுல தான் போடுவாங்க. இந்த மொக்கு மாவு, இந்த சுண்ணாம்பு இதெல்லாம் கலக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி கோலம் போட்டுட்டு அவங்க உள்ள போயிடுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாப்பாங்க. எறும்பு அந்த கோலத்த தின்னு இருக்கான்ட்டு. எறும்பு தின்னுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அந்த கோலத்துல அதனுடைய பாதை தெரியும். அப்படியே கோலம் அப்படி இப்படின்னு கலைஞ்சிருக்கும். அத பார்த்து கண்டுபிடிச்சுருவாங்க. அதாவது கண் பார்வை நல்லா இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அந்த எறும்பு அந்த கோலத்துல இருக்கிற அரிசி மாவ தின்னுட்டு போயிருக்குன்னு தெரியும். அதனால தான் அந்த காலத்து மக்கள் எறும்பு தின்றால் கண் தெரியும்னு சொன்னாங்க. அத நம்ப ஆளுங்க மாத்தி யோசிச்சு போற எறும்ப புடிச்சு தின்ன ஆரம்பிச்சுட்டாங்க. என்னங்க இன்னைக்கு உங்களுக்கு இந்த பழமொழி தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு சர்க்கரையில எறும்பு இருந்தா காஃபில போட்டு குடிச்சிடாதீங்க. இந்த குட்டி பழமொழி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கதையில உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.